இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு இருக்குதுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பூச்செடிங்க, உட்கார்றதுக்கு ஒரு பிளேஸு, சூப்பராக இருக்குது. நல்லா இங்கேக்குள்ளே வந்து நைட் டயத்தில் வந்து கப்பல்ஸ்லாம் வந்து தனியாக வந்து உட்காந்துருவாங்க அவ்வளோ இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்புறம் இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா மழை வேறு பெஞ்சிச்சா சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் தண்ணியை செம்மையாக இருக்குல்ல, நல்ல கிளைமேட்டுங்க. மழை பெஞ்சதுனால நல்ல தொறன்னு ஈரமாக இருக்குது கீழே. இங்கே பாருங்க, வாய் வச்சு குடிக்கிற தண்ணி. இது எப்படிலாம் குடிப்பாங்க, கீழே வந்து கால் வச்சுக்கிடுவாங்க, அது எப்படின்னா தெரியல எனக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அமுக்கணும் போல் இருக்குங்க. அமுக்கி தண்ணி குடிச்சு பார்ப்போம். சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு தண்ணி, சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இங்கிட்ட 2 பேர் உட்காந்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் கப்பல்ஸுக்கு வந்து ரொம்ப ஏற்ற இடங்க. கப்பல்ஸுக்கு வந்து ரொம்ப மெயினான பிளேஸுங்க இது. நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கவும் வந்து சூப்பர் பிளேஸுங்க இது. இப்படியே போவோம், இப்படியே போனால் ஒன்றும் இல்லை, வாங்க இப்படியே போவோம். பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கப்பலாக தான் உட்காந்துருக்காங்க. தெரியாமல் இந்த இதுக்குள்ளே வந்தாச்சு போல் இருக்குது. இடம் நல்லா இருக்குன்னு உள்ளே நுழைஞ்சேன். அங்கிட்டு பார்த்தா கப்பல், இங்கிட்டு பார்த்தா 2 பேர், அங்கிட்டு பார்த்தா 2 பேருன்னு உட்காந்துருக்காங்க. ஆனால் இடம் பார்க்க சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. மழை வேலை பெஞ்சா நல்ல கிளைமேட்டாக இருக்குது, குளுன்னு இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பில்டிங்கை தாங்க டிஆர்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஆர்எக்ஸ் பில்டிங்கு பார்த்தீங்களா, ஏதோ லைட் எரியுது பார்த்தீங்களா, செம்ம ஹைட்டில், செம்ம இருக்குல்ல. ஓ, இது உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேங்க. உள்ள இந்த பில்டிங் உள்ள ஏதோ ஆஃபீஸ், ஜிம்மு ஏதோ இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிங்க வச்சுருக்காங்க கைஸ். அதுக்கு ஒரு போர்டும் ஒன்று வச்சுருக்காங்க பேர் எழுதி. இந்த செடி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டஸ் ஸ்பீசியஸாங்க. மலையாளில் இது வந்து இங்கிலீஷில் கீழே எழுதியிருக்காங்க, மேலே வந்து மலையாளில் எழுதியிருக்காங்க. செத்தவர் டவர் அப்படின்னு மலையாளில் எழுதியிருக்காங்க. இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க கைஸ். இந்த செடி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபவுண்டைன் கிராஸ்னு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. கீழே தெரியுதா? பர்பிள் ஃபவுண்டைன் கிராஸ். கீழே ஏதோ ஒரு மலையாளி பெனிஸ் செத்தும் ஒரு அப்புறம் வாயில நுழைய மாட்டேங்குது. ஒவ்வொரு செடிக்கும் அதுக்கு ஒரு பேரை வச்சு போர்டும் வச்சுறாங்க கைஸ். செம்மையாக இருக்குது இந்த இடம், பார்க்க சூப்பராக இருக்குது வெளியே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கான், செம்மையாக இருக்கானா வியூ. சரி ஓகே, வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு வெளியாகிடுவோம். இந்த மாலுக்குள்ளே போயிடும், வேறு எங்கேயாச்சும் போயிடும் வாங்க. ஸோ கைஸ், நான் ஒரு தேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது இதாங்க அவுரோம் தேட்டர். இங்கே தாங்க அந்த படுத்துக்கிட்டு பார்க்குறது. ஆனால் இங்கே வந்து தமிழ் படம்லாம் ஓடாது கைஸ். இங்கே தான் நம்ம படத்துக்கிட்டு மூவி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கெத்தா லைக் ஸ்வீட், செம்மையாக இருக்குல்ல. எஸ்கேப் ஸ்டுடியோ, இது வந்து எஸ்கேப் ஸ்டுடியோ வந்து கெத்தா லக்ஸ் ஸ்வீட்டாக, இது வந்து மேபேங் கம்ஃபோர்ட் கேபின் நிறையா இருக்குதுங்க உள்ளே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே தேட்ரு. உள்ளே உட்காந்து தேட்ரு மூவி பார்க்குறது, படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி இதை தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் அது. ஒரு ஆளுக்கு எப்படியோ 120 வெள்ளி இருக்கும் நினைக்கிறேன், இருக்கலாம்.
செம்மையாக இருக்குல்ல. உள்ளே வந்து இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, டிக்கெட் எடுத்துக்கலாம் உள்ளே இந்த மிஷினில். ஓகே கைஸ், வாங்க போகலாம், கீழே போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செய்பு இருக்குது. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு பேர் பார்த்தேங்க. இதை பார்க்கும்போது என் மைண்டில் ஒரு வார்த்தை ஓடுது கைஸ். உங்களுக்கு என்ன வார்த்தை ஓடுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். எல்லாமே பிராண்டட் நாங்கள் ஃபுல்லாக. நைக்கி, ஒரு வழியாக நானும் ஷூ வாங்கிட்டேங்க நைக்கியில். சூப்பராக இருக்கா. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடை கண்ணில் மாட்டுச்சுங்க. அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா மாச்சா அண்ட் 8ன்னு ஒரு கடைங்க. பச்சை பச்சைன்னு இருக்குது ஐஸ்கிரீம் கடை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் டீ மாதிரி வந்து ஸ்மெல் வருது. இனிப்பு சூப்பராக இருக்குங்க. ஓகே ஸ்காட் ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அந்த மச்சா அண்ட் 8ன்னு ஒரு ஐஸ்கிரீம்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ மாதிரி அங்கே இருக்கும். க்ரீன் டீயில் வந்து ஐஸ்கிரீம் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க இந்த ஐஸ்கிரீம். சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. அங்கே ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீம் வந்து மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஐஸ்கிரீம்லேருந்து ரொம்ப கசப்பான ஐஸ்கிரீம் வரைக்கும் இருக்குதுங்க. உங்களுக்கு அப்படி நீங்கள் கசப்பு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்க ஸ்பூனில் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்கள் டேஸ்டிங்க்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் அங்கே நல்லா இனிப்பாகவும் இருக்கும். நல்லா க்ரீன் டீ ஐஸ்கிரீம் இது வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வைரலாக போய்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தாங்க, நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், ஒரு வெளியே வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய், see you, take care.